ஹலோ சகோஸ், வெல்கம் டு அவர் சேனல் சீத்து இரவு நேர கதைகள். இந்த சேனலில் இந்த கதையை நீங்கள் இப்போ தான் முதல் தடவை பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு பிடிச்சமான ரொமான்டிக் ஸ்டோரி, ஃபேமிலி ஸ்டோரி, எல்லா விதமான கதையும் இந்த சேனலில் வரும். மிஸ் பண்ணாமல் மறக்காமல் கேளுங்க. மறக்காமல் ஹெட்ஃபோனு போட்டுக்கோங்க. கதைக்குள்ளே போவோமா? இல்லை, சொர்க்கத்துக்குள்ளே போவோம். கேட்க ரெடியா? ஓகே, கேளுங்க. என் பெயர் காவியா, வயசு 30. நான் ஒரு கிராமத்தைச் சேர்ந்த அழகான ஒரு இளம்பெண். எனக்கு தாத்தா, பாட்டி, சித்தப்பா, சித்தி, மாமா, அத்தைன்னு சொல்லிட்டு பெரிய குடும்பமே இருக்குது. ஆனால் எல்லாரை விட எங்கள் அம்மா தான் என் மேலே ரொம்ப அதிகமாக பாசமாக இருப்பாங்க. நல்லா தான் போயிட்டு இருந்தது. ஒரு நாள் எங்கள் அம்மாவுக்கு ரொம்ப உடம்பு சரியாமல் படுத்த படுக்கே ஆயிட்டாங்க. எங்கள் வீட்டில் ரொம்ப வறுமை, சாப்பிட்றதுக்கு சாப்பாடு கூட இல்லை. எங்கள் அம்மாவுக்கு மருத்துவ செலவுக்கு கூட காசு இல்லை. அப்போ என்னோடய பாட்டி சொன்னாங்க, நீ நகரத்துக்கு போறியா? நீ நகரத்துக்கு போனீன்னா அங்கே நம்மளுக்கு தேவையான பண உதவி கிடைக்கும், உனக்கு 3 வேளையும் சாப்பாடு கிடைக்கும்னு சொன்னாங்க. 3 வேளை சாப்பாடுன்னு சொன்னதும் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக ஆயிட்டு. இதை விட நமக்கு வேறு என்ன வேணும்னு சொல்லிட்டு நானும் நகரத்துக்கு போனேன். அங்கே ஒரு பணக்கார செல்வந்தரான ஒரு வீட்டுக்கு வேலைக்காரியாக போனேன். நான் ரொம்ப அழகாக இருப்பேன். அந்த செல்வந்தர் என்னை முதல் தடவை பார்க்கும்போதே ஒரு மாதிரியாக என்னை பார்த்தார். அப்போதே எனக்கு புரியவில்லை, ஏன் இப்படி பார்க்குறாரு அப்படின்னு நினச்சிட்டு நான் விட்டுட்டேன். டெய்லியும் இரவு என்னை ஒரு மாதிரியாகத்தான் பார்ப்பார். என்மேல் ஒரு காதல், என்மேல் ஒரு மோகம் அப்படின்னு சொல்லுவார். ஆனால் அவருக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. அவர் மனைவியும் அவரை கண்டுகொள்ளவில்லை. டெய்லியும் என்னை பார்த்துக்கிட்டே இருப்பார். எனக்கு ஏன் இவர் இப்படி பார்க்குறாருன்னு சொல்லிட்டு நானே ஒரு நாள் போய் கேட்டேன், ஏன் என்னை இப்படி பார்க்குறீங்க அப்படின்னு. நீ அவ்வளவு அழகாக இருக்க, நீ பார்க்குற மாதிரி இருக்க, நீ என்னை பார்க்க வைக்கிற அப்படின்னு சொன்னார். உண்மையில் அவ்வளோ காதல் அப்படின்னு சொன்னார். இது தப்பு இல்லையா? உங்களுக்கு கல்யாணம் ஆகிட்டு என்னை தயவு செய்து பார்க்காதீங்க. உங்களுக்கு பிடிக்கலன்னா சொல்லுங்கள், நான் வேலையை விட்டு போயிடுறேன், நான் வீட்டு வேலைக்கே வரலை அப்படின்னு சொன்னேன். இல்லை, நீ வீட்டு வேலையை விட்டு போகாத, நீ வேலை செஞ்சிட்டே இரு, நான் உன்னை பார்த்துக்கிட்டே இருக்கேன், இப்படி இருந்தால் போதும் அப்படின்னு சொன்னார். ஒரு நாள் இரவு நானும் படுக்கையில் தூங்க போயிட்டேன். காலையில் பார்த்தா என்னோடய துணியெல்லாம் கலைஞ்சி கிடக்கு. உடம்பெல்லாம் ரொம்ப சோர்வாக இருந்தது. எனக்கு ரொம்ப ஷாக் ஆகிட்டு. அது எப்படி நம்ம நைட்டு தூங்கும்போது காலையில் எழுந்திரிச்சு பார்க்கும்போது துணியெல்லாம் கலைஞ்சி கிடக்கு, நம்மளுக்கு எந்த ஒரு சுயநினைவும் இல்லையே அப்படின்னு நினச்சேன். அதுக்கப்புறம் நான் வேலை செய்ய ஆரம்பிச்சிட்டேன். திரும்பியும் நைட்டு அந்த இரவு பொழுது வந்தது. திரும்பவும் தூங்கினேன். மறுநாள் காலையில் பார்க்கும்போது ஒட்டு துணி இல்லாமல் இருந்தேன். இதை பார்த்து எனக்கு ரொம்ப அதிர்ச்சி ஆகிட்டு. அப்போது நான் புரிஞ்சுக்கிட்டேன், இதுக்கு மேலே இங்கே நம்ம வேலை பார்க்கக்கூடாது அப்படின்னு. சரின்னு நான் கிளம்புறதுக்கு தயாராகிட்டேன். என்னுடைய முதலாளிக்கிட்ட நான் போயிட்டு, இந்த வேலையை விட்டு நான் போகிறேன், இந்த வேலை எனக்கு வேணாம், இது ஏன் இப்படி நடக்குதுன்னு அவர்கிட்ட கேட்க எனக்கு பயமாக இருந்தது. ஆனாலும் நான் வேலையை விட்டு போகிறேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லிட்டு போயிடலாம் அப்படின்னு தான் என் மனசில் இருந்தது. நான் நினச்சேன். அதே மாதிரி மறுநாள் காலை என் முதலாளியிடம் நான் வேலையை விட்டு போகிறேன் அப்படின்னு சொன்னேன். உடனே அவர் என்னுடைய கழுத்தில் தாலியை கட்டிவிட்டார். என் கண்களில் தரத்தரவென்று தார தாரையாக தண்ணீர். என்ன பண்ணுறது, இப்படி நம்மளை கல்யாணம் பண்ணிட்டாரு அப்படின்னு எனக்கு ரொம்ப அழுக வந்துடுச்சு. அவரோட முதல் மனைவியோ அமைதியாக எதுவும் பேசாமல் ஒரு மூலையில் அழுது கொண்டிருந்தாங்க. எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. ஏன் எனக்கு தாலி கட்டினீங்க? உங்களுக்கும் எனக்கும் என்ன சம்பந்தம்? என்னை விட்டுருங்கன்னு தானே சொன்னேன். எனக்கு முதல் கல்யாணம் பிடிக்கலை. நான் வலுக்கட்டாயமாகத்தான் பண்ணிக்கிட்டேன். உன்னை தான் நான் மனப்பூர்வமாக காதல் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். தயவு செய்து என்னை ஏற்றுக்க.
நீ எனக்கு வேணும், உன்னுடைய காதல் எனக்கு வேணும், உன்னுடைய மோகம் எனக்கு வேணும் அப்படின்னு சொன்னார். எனக்கு இதை கேட்கும் போது மன உளைச்சலாகவும் மனசு ரொம்ப கஷ்டமாகவும் அழுது கொண்டே இருந்தேன். என்ன சகோஸ், பார்ட் 2 நெக்ஸ்ட் வீடியோவில் கேட்கலாமா? இதான் என்னோடய முதல் வீடியோ. கொஞ்சம் தடுமாற்றம் இருக்கும், ஆனாலும் என்ஜாய் பண்ணி கேளுங்க. நிறைய சுவாரஸ்யமான, திடுக்கிடும், இன்ட்ரெஸ்டிங்கான, நிறைய ரொமான்டிக் கலந்த திருப்பங்கள்லாம் இருக்குது. ஸோ கேட்டு என்ஜாய் பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.